சிக்கல் பிடிவாதமான பெண்கள். நான் பார்த்தவரை பிடிவாதமான பெண்கள் தங்கள் திருமணத்திலும் உறவினர்களுடனான உறவிலும் கூட தோல்வியடைகிறார்கள். தங்களை சுற்றியுள்ளவர்களுடன் பழகுவதில் உணர்ச்சிகரமான நுண்ணறிவு மற்றும் நெகிழ்வுத்தன்மை இல்லாத பெண்கள் அவர்களின் திருமணத்திலும் அவர்களின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். ஏன்? பிடிவாதமான பெண் தன் கணவனுடன் ஒரு அகங்காரமான சண்டையை ஆரம்பிக்கிறாள். அவனை சண்டையில் வெல்ல விரும்புகிறாள். ஆனால் அவள் கணவனின் பிடிவாதத்தின் முன் அவள் தோல்வியடைகிறாள். ஏனென்றால் ஆண்கள் ஒரு பிடிவாதமான மனைவியின் முன் மிகவும் பிடிவாதமாகவே இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் கீழ்ப்படியும் ஒரு பெண்ணின் முன் மிகவும் மென்மையான மனிதனாக மாறுகிறார்கள். வரட்டு பிடிவாதத்தை கொண்ட பெண் தன் கருத்தை வலியுறுத்தும் போது வெற்றி பெறுகிறாள். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு நிற்க முடியும் என்று நினைக்கிறாள். தன் கருத்தில் நிலைப்பாட்டில் பிடிவாதத்தால் அவள் வென்றாலும் தன்னை நேசித்த தன் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல இதயத்தை இழந்து விடுகிறாள் என்பதை அவள் மறந்து விடுகிறாள். கணவனுக்கு அனுசரித்து புயலை கடக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லும் பெண் புத்திசாலியான பகுத்தறிவுள்ளவள். குடும்பத்தை தன கட்டுப்பாட்டில் வைத்திருப்பாள். கட்டுக்கடங்காத பிடிவாதத்துடன் எதிர்த்து நிற்கும் பெண் சரி செய்ய முடியாத சேதத்தை அவள் வாழ்க்கையில் சந்திக்கிறாள். சமரசம் செய்து கொள்ள தயாரில்லாத பெண் தன் கருத்தில் விடாப்பிடியாக இருக்கிறாள். அவள் வெற்றியின் மாயையை தொடர்ந்து நிலைநிறுத்த முயற்சிக்கிறாள். நான் வெல்கிறேன், நீ தோற்கிறாய், நான் சொல்வது சரி, நீங்கள் தவறு. இத்தகைய பெண் மற்றவர்களை அழிக்கும் முன் தன்னை அழித்துக் கொள்கிறாள். மேலும் அவள் இம்மையிலும் மறுமையிலும் சோகமான விரக்தியுடன் வாழ்கிறாள். திருமண ஆலோசனையில் எனது அனுபவங்களிலிருந்து பிடிவாதமான விட்டு கொடுக்க தயாரில்லாத பெண்கள் வாழ்க்கைதான் பெரும்பாலும் விவாகரத்தில் முடிவடைவதை காண்கிறேன். மேலும் அவர்களது குடும்ப வாழ்க்கை மற்றும் சமூக வாழ்க்கையில் கசப்பான தோல்வியை மிஞ்சுகிறது. ஆண்கள் கனிவானவர்கள், தாராள மனம் கொண்டவர்கள் மற்றும் கருணையுள்ளவர்கள். ஆனால் ஒரு பிடிவாதமான முட்டாள்தனமான பெண் அவர்களை எதிரிகளாக மாற்றுகிறாள். சமீப காலங்களில் பெரும்பாலான விவாகரத்து சம்பவங்கள் ஒரு ஆணின் கோபத்தாலும் ஒரு பெண்ணின் முட்டாள்தனமான பிடிவாதத்தாலும் ஏற்படுவதை காண்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பெண்ணின் பிடிவாதம் அவளை விட 10 மடங்கு பிடிவாதமாக ஒரு ஆணையாக்குகிறது. பெண்ணியம் மற்றும் பெண் அடிமை மறுப்பு நடவடிக்கைகள் மேலோங்கி இருக்கும் இந்த நாட்களில் இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய கருத்துக்கள் ஈகோ மற்றும் பொறுமையின்மையால் தீவிரமாக சிதைக்கப்படுவதை நான் காண்கிறேன். அவர்கள் தங்களுடைய உள்ளார்ந்த குறைபாடுகளை சரி செய்ய தயாராக இல்லை. தங்கள் சொந்த தேவைகளை ஈடு செய்ய ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தனது திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ விரும்பும் எந்த ஒரு பெண்ணும் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து தங்கள் தனித்தன்மையுடன் வாழ சரியான வழியை கண்டறிய வேண்டும். நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதான் நிதர்சனம். சமரசம் செய்யாத பெண் வாழ்க்கையில் சரிவையே சந்திக்க நேரிடும். விட்டு கொடு